ஆர்கே நகர் தொகுதியில் எப்போது தேர்தல் நடைபெற்றாலும் அதில் போட்டியிட்டு வெற்றி பெறப் போவதாக அதிமுக அம்மா அணியின் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். அதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக அதிமுக என்ன செய்ய இருக்கிறது என்பது குறித்து நாம் பேசலாம். தற்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் முக்கியமான ஆலோசனை என்பது கட்சி சம்பந்தம். தேர்தல்னா மறுபடியும் எப்போ வந்தாலும் நாங்கள் தான் போட்டியிட போறோம், நான் வெற்றி பெற போறோம், அவ்வளவுதான். இது ரத்து செய்யப்பட்டதுக்கான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சிகள் தான் காரணம். சார், இப்ப விவசாயிகள் டெல்லியில நிர்வாண போராட்டத்தை நடத்தினாங்க. அவங்களோட முக்கியமான கோரிக்கை என்னன்னா, பிரதமரை அவங்க நேரடியா சந்திக்கணும்ன்றது. தமிழக அரசு இதற்கான ஏற்பாடுகளை பண்ணு நினைக்கிறீங்க? நிச்சயம் நாங்க தமிழக அரசு இப்ப நான் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கேன். அது தமிழக அரசும் அது போன்ற கோரிக்கை. ஏற்கனவே விவசாய வேளாண் துறை அமைச்சரும் மக்களவை துணை சபாநாயகரும் கூட்டு போயிருக்காங்க. இந்த நிலையில பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அதுக்கான ஏற்பாடுகள் தமிழக முதல்வர் எப்படி இருக்கு? துணை சபாநாயகத்தில் பேசி அவர்களுக்கு உதவி செய்து பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்யுமாறு நான் கோரிக்கை வைப்பேன்.